வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதே போல் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்குது நீதிமன்றம். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இதனால் அமைச்சர் பொன்முடி தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதே போல் அமைச்சர் பதவி இழந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது அமைச்சர் ராஜகண்ணப்பன்ட்ட கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான 3 கேள்விகள் முன்னாடி நிற்குது. ஒன்று, பொன்முடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவதா, இந்த தீர்ப்பு அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது? இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன், அதே போல் அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களோடு பத்திரிகையாளர் பிரியன் மற்றும் பேச்சாளர் கோ சீனிவாசன். அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யா சேவியர்லேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இந்த தீர்ப்புக்கு பிறகு பொன்முடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் அப்படின்னா என்ன சார்? அதாவது பொதுவாக இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடியது கீழ் கோர்ட்டு விடுதலை கொடுத்து உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு அது தண்டனை என்று வந்திருக்கிறது. இனி அவருக்கு இன்னொரு வாய்ப்பு உச்சநீதிமன்றத்திற்கு அதுக்கு செல்லலாம். அதுக்கான கதவுகளையும் திறந்து விட்டு தான் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்காடுவோம். இப்போ அந்த திமுக சட்டத்துறை சார்பாக என்ஆர் இளங்கோ அதான் சொல்கிறார். பொதுவாக இந்த வழக்கு, அதாவது பொதுவாக தீர்ப்பை எவ்வளோ வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனால் அதற்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான நடைமுறை, ஒரு சட்டம் நடைமுறை. ஆனால் இந்த தீர்ப்பு குறித்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு? ஏன்னா அவர் ஒரு முக்கியமான ஆள், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து, பாஜகவுடைய தலைவர். ஆமாம், பாஜக தலைவர், ஒரு முக்கியமான கருத்து திருகாணியாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கீழ்கோர்ட்டில் இந்த வழக்கு நீதிமன்றத்தை மேனுப்புலேட் பண்ணி வாங்கப்பட்ட தீர்ப்பு, உயர் நீதிமன்றம் அதற்கு சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கீழ்கோர்ட்டில் மேனுப்புலேட் பண்ணிட்டாங்க, அவர் விடுதலை அடைந்ததை மேனுப்புலேட் பண்ணப்பட்டது என்று அவர் பேசியிருக்கிறார். அது நிச்சயமாக ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளான ஒரு சொல்லாடல் தான். ஏன்னால் இன்றைக்கு அவர் பேசியது அப்படி அதை பார்க்க முடியுமா? கீழே எல்லாருமே மேனுப்புலேட் பண்ணி தான் தீர்ப்பு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவர் சொல்வது அப்படிங்கிறது, அப்படின்னா சில சந்தேகங்கள், சில கேள்விகள் இதெல்லாம் எழுப்ப. நீங்கள் இப்போ நான் மேனுப்புலேட் பண்ணி கீழே பண்ண முடியும் மாநிலத்தில் அப்படின்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் பாஜக மேனுப்புலேட் பண்ணுகிறதா என்ற கேள்வி சாதாரணமானவர்களுக்கும் எழக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் அமித்ஷா வழக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறைக்கு போனார். அந்த சிறைக்கு போன அந்த வழக்கு கூட நீங்கள் அதுக்கு பின்னாடி அதற்கு தீர்ப்பு சொன்னவர் சதாசிவம் கேரளத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். மேனுப்புலேட் பண்ணப்பட்டதா என்ற கேள்வியை யார் வேண்டுமானாலும் எழுப்பலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ரஞ்சன் கோகோய் பாபர் மசூதியில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை சொல்லுகிறார். அவர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார். பாபர் மசூதி தீர்ப்பு மேனுப்புலேட் பண்ணப்பட்டதா பாஜகவால் என்ற கேள்விக்கு அண்ணாமலை தான் பதில் சொல்ல வேண்டும். நான் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கவில்லை. அதே போல் அமித்ஷா வழக்கில் நீதிபதி லோயா மர்மமான முறையில் மரணமடைந்தார். அந்த குடும்பமே இது ஒரு கொலை என்று சொன்னார்கள். அதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்றார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் இல்லை. அப்போ ஒரு தமிழ்நாட்டில் என்னை போன்ற சாதாரணமானவர்கள், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எதை பேசுகிறார்கள், என்ன வார்த்தையை சொல்கிறார்கள் என்பதிலிருந்து தான் கருத்துக்களை சொல்ல முடியும் என்றால், இன்றைக்கு பாஜகவினுடைய தலைவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு சட்டத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? ஏன்னா அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக மாநிலத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை அடையக்கூடியவர்கள் எல்லாம் மேனுப்புலேட் செய்யப்பட்டு தான் விடுதலைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன். இன்னொரு விஷயம், இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் என்ஆர் இளங்கோ அவர்கள் மீண்டும் சொல்கிறார், நீங்கள் பொன்முடி அவர்கள் மீது 2 வழக்குகள், ஒன்று 96 2001 காலங்களில் ஒன்று, அதே போல் 2011 16 காலங்களில் உள்ளது ஒன்று. மன்னிக்கணும், 2006-11
அந்த 96-2001 தான் வேலூரில் வந்து அவர் விடுதலை அப்படிங்கிறது வந்து வந்தது. இந்த வழக்கு என்பது 2006-2011 சார்ந்த வழக்கு. இப்போ என்ன அதிமுகவினுடைய செயலாளர் என்ன சொல்கிறாரு, 2.5 ஆண்டுகாண்ட ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. இன்றைக்கு இருக்கிற ஆட்சிக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 2006-2011 போடப்பட்டது. இந்த காலத்தில் இதே காலத்தில் 2011-15 அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அன்றைக்கு சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்தார். அதிமுகவினுடைய சார்பாக சட்டத்துறை செயலாளராக அவர் இருக்கிற பொழுது இதே பொன்முடி வழக்கில் அவர் என்ன செய்கிறார், அதில் வந்து சொத்தை அபகரிக்கலாம் என்று அவர் ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார். அதுக்கான அந்த நோட்டீஸை என் கையில் இருக்கிறது. அப்போ ஒரு சட்டத்துறை செயலாளராக இருந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு அவரே மாறி நீதிபதியாக தீர்ப்பு சொல்கிறார். அப்படிங்கும்போது இந்த தீர்ப்பு வந்து என்ன செய்யப்படுகிறது, விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. அவரே தீர்ப்பு சொல்லலாமா? மாறாக அவரிடம் என்ஆர் இளங்கோ கேள்வியை எழுப்புகிறார். அந்த கேள்வியில் நீங்கள் தானே சொத்தை அபகரிக்கணும்னு சொல்லி சட்டத்துறை செயலாளராக இருக்கும்போது சொன்னீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறார். 2011-15 காலத்தில் இவர் சட்டத்துறை செயலாளர், நீதி இதை அபகரிக்கணும்னு சொன்னது எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் தீர்ப்பில் வந்து என்ன செய்கிறாரு, இது வந்து இந்த விவாதத்திலேயே நடக்கிறது, இந்த நீதிமன்ற விவாதத்திலேயே இது நடக்கிறது. அப்படி என்றால் இந்த வழக்கு இது எதை நோக்கி இது நகர்ந்திருக்கிறது என்பதை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி தான் ஜனங்கள் பார்ப்பாங்க இந்த தீர்ப்பை. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து பொன்முடிக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எப்படி இதை பார்க்கிறேன், இதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், யாரெல்லாம் பாஜகவிற்கு எதிராக வலுவாக கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் ரியாக்ட் பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு தண்டிக்கப்படக்கூடிய சூழல் வந்து நடக்கிறது. அப்படின்னா நீங்கள் ஓபிஎஸ்சி, இபிஎஸ்சி, அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல்கள், இதற்கெல்லாம் என்ன விடிவு காலம், என்ன அதுக்கெல்லாம் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. மக்கள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2011 இருந்து 21 வரைக்குமான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு மக்கள் வழங்கிய தண்டனை என்று இருக்கு. ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். நீதிமன்றங்கள் சந்திக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான மன்றம் மக்கள் மன்றம். அந்த மக்கள் மன்றத்தில் திமுக சந்திக்கும் இந்த பிரச்சனை. 2G வழக்கில் அப்படித்தான் பேசினார்கள். ஆக இந்த மாதிரியான ஒரு அமைச்சரை வந்து அவர் 2006-2011 காலங்களில் நடந்த ஒரு வழக்கில் கீழ்கோர்ட்டு விடுதலை அடைஞ்சு மேல்கோர்ட்டில் வந்து தண்டனை என்று வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வாதாடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். ஆனால் இதை ஒரு அரசியல் படுத்துவது அப்படிங்கிறது வந்து வேறு யாரும் அரசியல் படுத்துவதில்லை. இப்போ அதிமுகவும் பாஜகவும் தான் இதை வந்து அரசியலாக இதை பேசி கொண்டிருக்கிறார்கள். இது சட்டம் சார்ந்த ஒரு மேட்ரு. சட்டம் சார்ந்த மேட்டரை பொன்முடி சட்ட ரீதியாக சந்திப்பார் அப்படின்ட்டு கடந்து போக அவர்களுக்கு தெரியல. மாதாக ஒரு கீழமை நீதிமன்றத்தில் மேனிப்புலேட் செய்கிறார்கள், அல்ல நாங்கள் ஊழலுக்கு என்று பேசுவது இருக்குல்ல, அது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தண்டனைக்கு அண்ணாமலை உட்படுத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ரைட்டு சீனிவாசன், உங்ககிட்ட தான், அதாவது இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறது வந்து திமுக தரப்போட வாதமாக இருக்குது. என்ஆர் இளங்கோ அதை தான் குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? முதல்ல நீங்கள். சன் நியூஸ் நெறியாளர் உள்ளிட்ட கேள்விக்களம் அவைக்கு பணிவான வணக்கம். அதாவது அண்ணே சொல்கிறாரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து அண்ணாமலை மீது பாயின்னு சொல்கிறாரு. நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணலை. யாராக இருந்தாலும் இந்த கருத்தை சொல்லுவது வந்து நீதிமன்ற அவமதிப்பாக ஆகாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன் வந்து இது நீதிமன்றம் கையில் எடுக்கிற வழக்கு. அவங்க வைக்கிற சந்தேகங்கள், அந்த சந்தேகத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. என்னென்னா 276 பக்கம் அந்த தீர்ப்பு, அந்த வசந்த லீலான்னு ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் விசாரித்தாங்க 2016. அது ரொம்ப வேகமாக பண்ணாங்க. 172 சாட்சிகளை விசாரித்தாங்க. அப்படி விசாரித்து ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு அவசரமாக எப்படி வாசிக்கப்பட்டது, குறுகிய காலத்தில் அது சொல்லப்பட்டது, அது விலைக்கு வாங்கப்பட்டதுன்றது தான் தாமாக முன் வந்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்ததற்கு முதல் காரணமும் முக்கிய காரணம். இப்போ அதற்கு பிறகு இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்குள்ள வாங்க. நீதியரசர் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பு வந்து நல்ல, அதாவது ஒரு ஸ்டடி பண்ணி இந்த வழக்கு வந்து முகாந்திரம் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பொன்முடி மேலே வந்து இன்னைக்கு வந்து இந்த தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொல்கிற மாதிரி மக்களை மிகவும் சங்கடப்படுத்தி அசிங்கமாக ஓசி என்று ஏளனம் செய்து
மக்கள் வாய்ப்பளித்த மக்கள், வாக்களித்த மக்கள், அப்படியெல்லாம் அந்த மக்களை அங்கீகரித்த மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் பதவி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண ஒருத்தர். அப்போ அவருடைய நடவடிக்கைகளை உற்று நோக்கி இத்தனை சாட்சிகளை விசாரித்து முகாந்திரத்தோடு தான் இன்றைக்கி வந்து நீதியரசர் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்து அதாவது குறுகிய காலத்தில் மக்களுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கான அந்த முறையீடை வந்து தவறுதலாக சேர்க்கப்பட்ட அந்த சொத்து குவிப்புன்றது முதல் முறையாக திமுகவுக்கு இந்த கெட்ட பேர் அவரால் ஏற்பட்டிருக்கு. திமுக ஊழல் செய்த முதலமைச்சராக இன்றைக்கி தண்டனை பெற்றவராக இன்றைக்கி பொன்முடி வந்து இன்றைக்கி நீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்குது. அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை சந்தித்தவரும் இன்றைக்கி அவர் தான். அப்போ திமுக மேலே வந்து ஒரு மக்கள் மீது மக்கள் வந்து திமுக மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணிய குறைவையும் களங்கத்தையும் இன்றைக்கி அவர் செஞ்சிருக்கிறாருங்கிறதா மக்களுடைய கருத்து. அதனால் சட்ட வல்லுநர்கள் கலந்து பேசுனது வந்து நீதிமன்ற அவமதிப்பாக எப்படி வரும்? அது வந்து வாய்ப்பே கிடையாது. முறையற்ற முறையில் அது யார் செஞ்சாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு தவறானது. மக்கள் அதிகாரம் கொடுக்குறப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வரம்பு மீறி சொத்து இவங்க என்ன சொல்கிறாங்க, அவருடைய மனைவியை வந்து தனியாக தொழில் பண்ணுறாங்க, விவசாயம் வந்து 116 ஏக்கர் பண்ணுறாங்க, 2 வீலர் ஸ்தாபனம் நடத்துகிறாங்க, வருமான வரி கணக்குக்காக இது சொல்லியிருக்கிறாங்க, வருமான வரி கட்டலைங்கிற காரணத்தை வச்சு இதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நோக்கம் அதுவாக இருந்தாலும் கூட முறையற்ற சொத்து சேர்த்ததுங்கிறதா நீதியரசர் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். இப்போ 1,36,00,000 பண்ணியிருக்கிறது வந்து திட்டம், அதாவது திட்டம் மதிப்பிடுதல் அதற்கு மேலே வரும். ஆனால் நோக்கம் வந்து வருமானத்திற்கு அதிகமான அல்லது முறையற்ற முறையில் இவங்க வந்து அரசை ஏமாற்றி மக்களுடைய வரிப்பணத்தை தான் இவங்க சுரண்டி இருக்கிறாருங்கிறது தான் உண்மையும் கூட. அதனால் நீதிமன்றம் இன்றைக்கு ஜெயச்சந்திரன் நீதியரசர் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இது தவறு செய்தவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ சிறையில் இருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இவர் எத்தனை மேல்முறையீடு செய்தாலும் இன்றைக்கு கணக்கு என்ன? மக்கள் முன்னால் இன்றைக்கு நீதிமன்றம் இவருக்கு அளித்த அந்த தண்டனையின்படி அவர் குற்றவாளி. அதுதான் உண்மையும் கூட. அதனால் மேல்முறையீடு செஞ்சிருவார். மேல்முறையீடு செஞ்சதுனால இவர் வந்து முறையோடு அவர் சொத்து சேர்த்துருக்காருங்கிறத யாரும் நம்பலை. அதனால் இந்த செய்தியை வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியாது. அவர் கொடுத்த தண்டனை வரவேற்கத்தக்கதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ரைட் ரவீந்திரன் துரைசாமி, அவர் சீனிவாசன் குறிப்பிட்டது போல இந்த ஒரு ஊழல் வழக்கில் குற்றவாளின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அல்லது ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் வந்து அறிவிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து இதுதான் முதல் முறைன்னு சொல்லி சீனிவாசன் குறிப்பிட்டார். இதுக்கு முன்னாடி இது வந்து அதிமுகவுக்கு என்ன இது ஒரு பழைய விஷயமா இருக்கலாம். ஏற்கனவே செல்வ கணபதி, அதே போல் ஜெயலலிதா, அதே போல் ஒசூர் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், பொன்னுச்சாமி, அந்த மாதிரி நிறைய பட்டியல்கள் இருக்குது. திமுகவுக்கு இது முதல் முறைங்கிறதுனால இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை திமுகவுக்கு உண்டாக்கும்? அரசியல் ரீதியாக திமுக சார்பாக யாரும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். மற்றபடி பொலிட்டிக்கலாக இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டான்சி வழக்கில் கன்விக்டடாக இருந்தாங்க, ப்ளஸ் அண்ட் டே ஹோட்டல் வழக்குலையும் ஐ திங்க் அதுலேயும் அவங்க கன்விக்டாக இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க 3-4 இடத்துல நாமினேஷன் போடுறாங்க. நீங்கள் கன்விக்டட் பர்சன் வந்து கண்டஸ்ட் பண்ண முடியாதுங்கிற அந்த புள்ளியில் அவங்க நாமினேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படுது. பட் அந்த தேர்தலில் அவங்க பெரிய வெற்றியை பெறுறாங்க. காரணம், அந்த தேர்தலில் அவங்க வந்து ஊழல் வழக்கில் கன்விக்டாக இருந்தாலும் கூட அவங்க அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக ப்ளஸ் தமாக, பாமக, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸில் அவங்க இருந்து அந்த தேர்தலை சந்திக்கும் போது வந்து மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து ஓவர் ரைடிங் ஃபேக்டராகி அவங்க வெற்றி பெறுறாங்க. இதே ஜெயலலிதா அம்மையார் வந்து 2001ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க இந்த 2 வழக்குலையும் வந்து கிளியர் ஆகிடுறாங்க, அக்யூட்டல் ஆகிடுறாங்க. அக்யூட்டல் ஆன பிறகு 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பலமான கூட்டணி இல்லாத சூழ்நிலையில் அவங்களும் அவங்க அலையன்ஸும் வந்து டோட்டலாக வந்து 39 மக்களவை இடங்கள்லேயும் வந்து தமிழ்நாட்டில் வந்து தோல்வியடைகிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர் வந்து பொலிட்டிக்கல் அவுட்கம்மை முடிவு பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டராட்ட நான் கருதலை. அதே வேளையில் பொன்முடியோட பர்சனல் பொலிட்டிக்ஸ் வந்து இந்த இடத்துக்குள்ளே ஜாபடைஸ் ஆகிட்டுங்கிறது தான் உண்மை. அவருக்கு என்னமே கிளியர் ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டில், அல்லது 3+6 9 வருஷம் அவர் வந்து தேர்தல் களத்துக்குள்ளே வர முடியாத ஒரு இக்கட்டு அவருக்கு இருக்குது. திமுக சென்ட்ரிக்காக எதாவது பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு பெயில் கிடைக்கக்கூடிய வழக்கு தான். 3 வருஷம் தண்டனைங்கும் போது பெயில் கிடைக்கும் போது அவர் இன்றைக்கி திமுகவில்
மாவட்ட செயலாளர்லேருந்து துணை பொதுச் செயலாளராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பகுதிகளில் அவர் ஒரு லோக்கல் லீடர். அந்த இடங்களில் இன்னும் 4 மாதத்தில் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் அவரால் தேர்தல் பணி ஆற்ற முடியும். ஸோ திமுக சென்ட்ரிக்கா இதுக்கு பெரிய பொன்முடி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கான பாதிப்பா மட்டும்தான் இதை பார்க்க கண்டிப்பாக பொன்முடிங்கிறவருக்கான பாதிப்பாக தான் இதில் பண்ண முடியுமே தவிர திமுகவான பாதிக்கவாங்கிறதில் சொல்ல முடியாது, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி திமுகவை பாதிக்கணும் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் வந்து அந்த இடத்துக்குள்ள இல்லைன்னா அது அந்த கட்சிக்கு வந்து ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். அப்போ அவர் இந்த 4 மாதத்துக்குள்ள பெயிலில் வந்து மக்களவைத் தேர்தலை சந்திச்சாருன்னா அவருக்கு அங்கே லோக்கலில் ஹோல்டு இருக்குது. லோக்கலில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து மாவட்ட செயலராட்டு ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அங்கே இருக்கும்போது அவர் வந்து திமுகவின் தேர்தல் வேலைகளை அவரால் பார்க்க முடியும். ஒருவேளை அவருக்கு பெயில் கிடைக்காம இருந்தாருன்னா அது வந்து திமுகவுக்கு வந்து லோக்கலில் உள்ள ஒரு ஆர்கனைசர் வந்து மைனஸுங்கிற ஒரு நிகழ்வு வரும். இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறுமா? அதிமுகவுக்கு இது ஒன்றும் பெரிய ப்ளஸ்ஸாக மாறதுக்குள்ள ஒரு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பல முறை பார்த்துருக்கலாம், ஜெயலலிதா அம்மையார் அடுத்த கட்டத்தில் வந்து மைக்கேல் குன்காவால் கன்விக்ட் ஆனாங்க. பரப்பன அக்ரஹார இதில் ட்ரையல் கேஸில் கன்விக்ட் ஆகும்போது வந்து அவங்க கன்விக்டட் ஜெயலலிதா வந்து அவங்க லீடர் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அப்போ வளர்மதிங்கன்னு ஒருத்தவரை வந்து அவங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில் கண்டஸ்ட் பண்ணாங்க. ஆளுங்கட்சி அதிகார பலம் பெரிய வெற்றி அவங்க பெற்றாங்க. 90,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஆளுங்கட்சி தன்னோட பலத்தோட வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஆளுங்கட்சி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா இப்போ திருக்கோயிலூர் இடைத்தேர்தல் இப்போ காலியானதுன்னு சபா அனுப்பார். எலெக்ஷன் கமிஷன் அதை அப்ரிகண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட கண்டியூசிவ் சிச்சுவேஷன் இருக்குன்னா கண்டியூசிவ் சிச்சுவேஷன் தான் சொல்லுவாங்க. அது சைமல்டேனியஸாக மக்களவைத் தேர்தலோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுகிறேன். அப்போ அதுக்கடையில் இது கிளியர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவுங்கிற அதான் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்படின்னா திமுக அதே ஸ்ரீரங்கம் மாநில ஜெயலலிதா வெற்றி பெற்ற மாதிரி திமுக அங்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. காரணம் பவர்ஃபுல் அலையன்ஸு ரூலிங் பார்ட்டிங்கிற எல்லா அம்சமே வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் நான் கருதுகிறேன். பிரியனோட கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். பிரியன், இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பிரியன் பார்க்குறீங்க? வணக்கம். அதாவது வந்து அரசியலில் வந்து ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ ஊழல் செய்தவர்கள் வந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படணுன்றது ஒரு அடிப்படையான விஷயம். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படணுன்றது பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதே சமயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க உச்சநீதிமன்றம் வரை ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நம்ம மறுக்க முடியாது. ரெண்டாவது வந்து இந்த வழக்கு வந்து ஏற்கனவே ஆனந்த வெங்கடேஷ் எடுத்த வழக்கு இல்லை. இந்த வழக்கு அந்த வழக்கு வேறு. வேலூரில் இருக்க நீதிபதி கொடுத்த வழக்கு பொன்முடி சம்மந்தப்பட்ட வேற ஒரு வழக்கை தான் ஆனந்த வெங்கடேஷ் வந்து சூமோட்டோவாக எடுத்துட்டார். இந்த சொத்து குவிப்பு வழக்கை அது 2017 அப்புறம் அது நடந்துகிட்ருக்கிற விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த வழக்கை பொறுத்த மட்டும் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் போனால் அவருக்கு இந்த பெயில் கிடைக்கும். அப்புறம் வந்து கன்விக்ஷனை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள், அதாவது தீர்ப்பை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா மறுபடியும் ஒரு அமைச்சராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எவ்வளவு விரைவாக நடக்கும் என்பதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தீர்ப்பில் இருக்கிற இந்த மனைவியோட சொத்து விவரங்கள், இன்கம் டேக்ஸ் விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ நம்ம சொல்கிறது கூட அந்த நீதிபதி முன்னாடி அந்த வாதங்களின் போது சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் வந்து எடுத்து வச்சிருக்கலாம். இன்னும் வேறு பல விஷயங்கள் சூர்யா சேவியர் சொன்ன சில விஷயங்கள்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கலாமோ என்று இப்பொழுது தோன்றுகிறது. பட் இதெல்லாம் ரொம்ப லேட். ஆக்சுவலாக இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டில் தான் போய் ஃபைட் பண்ண வேண்டிய அளவுக்கு இருக்குது. லோயர் கோர்ட் கொடுத்த வழக்குகள் எல்லாமே தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். லோயர் கோர்ட் தான் முதல்ல எல்லா ரெக்கார்ட்ஸையும் பரிசீலனை பண்ணி அவங்க தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து குன்ஹாலாம் லோயர் கோர்ட்டில் அவர் கொடுத்த வழக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு. நடுவில் குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு என்னாச்சுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு உச்சநீதிமன்றம் வந்து குன்ஹாவோட தீர்ப்பை தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஜெயலலிதா அவர்கள் இறந்து போனதுனால அது அபேட்டட்னு தண்டிக்க முடியாதுன்றதுனால அபேட்டட்னு போட்டாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து குற்றம் செய்தவர் என்ற நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட்டு ஜெயலலிதாவை பார்த்தாங்க என்பது என்னுடைய கருத்து. அரசியல் ரீதியாக பார்க்க போனீங்கன்னா வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்து அவர் திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார் அப்படி அந்த ஆங்கிளில் நான் போகலை. பொதுவாகவே திமுக அரசை நோக்கி பலவிதமான தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதனுடைய செயல்பாடுகளில் கவர்னர் மூலமாக, மத்திய அரசு மூலமாக பலவித செயல்பாடுகளை வந்து ஒரு தடுக்கிற லெவலுக்கோ அதை முடக்கிற லெவலுக்கோ தான் இங்கே சில விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பகுதியாக வந்து திமுக வந்து இதை பார்த்தா வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவலாக. பட் ஆனால் நான் அந்த மாதிரியான ஒரு பார்வையை பார்க்கல. இது வந்து பொன்முடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா திமுக என்கிற கட்சி வந்து அது பாராளுமன்ற தேர்தலையும் சரி, அது சட்டமன்ற தேர்தலையும் சரி,
அது பொன்முடி அவர்கள் அந்த விழுப்புரமோ அந்த கள்ளக்குறிச்சி வட்டாரத்திலேயோ வந்து ஒரு மாவட்ட செயலாளராகவோ இல்லை துணை பொதுச் செயலாளராகவோ ஒரு செல்வாக்கு படைத்தவராக இருந்தால் கூட அந்த திமுகவுக்கு கிடைக்கிற ஓட்டு என்பது திமுகவுடைய ஓட் பேங்க்குக்கு உரித்த ஓட்டு. அது தனிப்பட்ட மனிதருக்காக கிடைத்த ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் நன்றாக உழைக்கலாம், உழைத்து கட்சியை அங்கே வளர்த்திருக்கலாம், எல்லாமே கரெக்டு. பட் எலெக்ஷன்ஸ்னு வரும்பொழுது பொன்முடிக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுது, அதனால் திமுகவே ஒட்டுமொத்தமான ஊழல் என்கிற பார்வையோடு அங்கே போடுவாங்களா, அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வந்து திமுகவுடைய இந்த 2.5 ஆண்டு கால சாதனைகளை தான் மக்கள் பார்ப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இலவச பஸ் பயணமா அல்லது உரிமை தொகை கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்களா, அதில் எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, வெள்ளத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாங்களா. விழுப்புரம் வட்டாரத்தில் அது இல்லை, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி திமுக அரசாங்கத்தோடைய அந்த சாதனைகள் அதை வச்சு தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களே தவிர பொன்முடி வந்து இந்த மாதிரியான ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டார். ஊழல் என்பது நிச்சயமாக பொதுமக்கள் பார்வையில் வந்து அரசியல்வாதிகள் ஊழல் செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயம், தண்டிக்கப்படணும் என்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு பாயிண்டாக கருதுவாங்களான்னா கடந்த காலங்களில் அது நடக்கலை. ஜெயலலிதா விஷயத்திலாம் அது நடக்கலைன்றதை பார்த்தோம். 2016 அது நடக்கலைன்றதை நம்ம பார்த்தோம். அதனால் வந்து இந்த விஷயத்தை எடுத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாஜக வந்து திட்டமிட்டு பழிவாங்குகிறதா என்றால் மத்திய அரசு வந்து கவர்னர் மூலமாகவும் தன்னுடைய வேறு பல அது மாநில அரசின் அதிகாரங்களை பறிப்பதன் மூலமாகவும் தமிழகத்துக்கு நிதி கொடுப்பதில் வஞ்சிப்பதன் மூலமாகவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் புலனாய்வு ஏஜென்சிகளை பயன்படுத்துவதன் மூலமாகவும் இங்கே மட்டுமல்ல இந்தியாவில் ஆளுகின்ற பல்வேறு மாநில அரசாங்கங்களை மாநில கட்சிகள் ஆளுகின்ற அரசாங்கங்களை அவர்கள் வந்து தங்களுடைய செயல்பாடுகளால் வந்து முடக்கி வைக்கிறார்கள் என்பது தெரிந்த விஷயம். அதனால் இங்கே வந்து பொன்முடி வழக்கில் நான் அந்த விஷயத்தை நேரடியாக பார்க்கல. அதனால் இந்த சட்டத்தில் அவருக்கு பொன்முடிக்கான வாய்ப்புகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது திமுகவுக்கான பின்னடைவு என்று பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலையோ அல்லது அதிமுகவுக்கு இதை பற்றி பேசுவதற்கான பிரச்சாரம் செய்யலாம், ஆனா அது பின்னடைவா இருக்காது அப்படிங்கிறது நான் உங்களோட பார்வை எடுத்துக்கிறேன். நான் வரேன். சரவணன் வந்துட்டாரு. சரவணோட கருத்து கேட்டு வந்தேன். ராஜா ஒரு நிமிஷம். ராஜா ஒரு நிமிஷம். ராஜா முடிங்க சார், முடிங்க ஒரே நிமிஷம். ஹலோ, அதாவது இந்த விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதிமுகவுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இதை பற்றி பேசுறதுக்கு கிடையாது என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் கடந்த 2.5 வருட காலத்தில் திமுக அரசு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை ஊழல் செய்த அமைச்சர்களை தண்டிக்கும் விதத்தில் எடுத்த பல நடவடிக்கைகள் கவர்னர் மூலமாக முடக்கப்பட்டிருக்கின்றன. அது ரொம்ப தாமதமாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் வந்து இந்த ஆளுநர் தான். அதுக்கு காரணம் அரசியல் ரீதியாக அதிமுகவை வந்து கையாளுவதற்காக இந்த வழக்குகளுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்காக பெண்டிங் போட்டவர் ஆளுநர் தான். அதனால் அதிமுக மேலே வந்து எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னாலே பல்வேறு அமைச்சர்கள் மேலே இருக்கிற எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னாலே அது எவ்வளோ டீட்டெயில்டான எஃப்ஐஆர்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த அதிமுகவுக்கு இந்த ஊழல் பற்றியெல்லாம் பேசுறதுக்காக தார்மீக உரிமை எதுவும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ரைட். சரவணன் நீங்க பாதிரை கட்டாச்சு, நீங்க தொடரலாம். இல்ல இப்ப அதுதான் என்ன அப்படின்னா எல்லாரும் சொன்ன அந்த கருத்து தான். இது ஏதோ திமுகவிற்கு பின்னடைவு, திமுகவை வந்து இது பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? இதற்கு முன்னாடி வந்து யாராவது தண்டிக்கப்பட்டார்களா? இல்ல யார் மேலேயாவது இப்படி வந்துச்சா? இல்ல அப்பத்துல இருந்தே திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, விஞ்ஞான பூர்வமான ஊழல்னு சொல்லி தானே விமர்சனம் செய்து கொண்டு வந்தார்கள். இப்ப வெறும் வாயை மெல்றவர்களுக்கு அவல் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். இந்த குற்றச்சாட்டு வந்து இந்த தண்டனையாலோ இப்ப பொன்முடி அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா திமுக வந்து நியாயமான கட்சி, திமுக ஊழலை செய்யாத கட்சின்னு யாராவது சொல்லுவாங்களா? சோ இது வந்து ஒரு ப்ரொபகண்டா டூல், அவ்வளவுதான். ஆனா அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவருக்கு வந்து இது ஒரு பெருத்த பின்னடைவு. யாரும் எதிர்பார்க்கவில்லை. அண்ணனுக்கு இப்படி ஆகும், இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த வழக்குல வந்து ஒரு பெரிய இது இல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்ல, அந்த வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் எதுவுமே இல்ல என்ற அடிப்படையில தான் அண்ணன் வந்து ரொம்ப தெம்பா இருந்தாங்க. இப்போ இந்த வழக்கை பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்குல வந்து அண்ணன் பேர்ல எந்த சொத்துமே இல்ல, திரு பொன்முடி அவர்கள் பேர்ல எந்த சொத்துமே இல்ல. அவர்களுடைய மனைவி பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து அது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய காவல் அப்ப இருக்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த வழக்கை தாக்கல் செய்து அவருடைய துணைவியார் பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து அண்ணன் பொன்முடியுடைய சொத்துக்கள், அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்ல, இது எல்லாமே வந்து திரு அண்ணன் பொன்முடி அவர்கள் வாங்கி கொடுத்த சொத்துன்னு சொல்லி ஒரு ஜோடனை வழக்க போட்டாங்க. அந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்தது. இப்ப வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு, இந்த சொத்துக்கள் வந்து வாங்கியிருக்காங்க, ஆனா இந்த சொத்துக்களை வந்து இவங்க தான் வாங்கினாங்கன்றதுக்கு வந்து ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி தான் இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம்.
இந்த ப்ரூஃப் இருக்கு, 5 கம்பெனி என் பேர்ல இருக்கு, இந்த 5 கம்பெனிக்கு வந்து இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு காமிச்சா, இல்ல உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒத்துக்க முடியாது, இந்த கம்பெனில நீங்க வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அந்த இதை வந்து நீங்க வந்து தாக்கல் செய்யல, அந்த இதை நீங்க தாக்கல் செய்யாத பொழுது உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ என்ன அப்படின்னா நம்முடைய ஃபண்டமெண்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் என்ன அப்படின்னா, சீனிவாசன் அவர் முடிச்சிட்டு வந்துடுறேன், அவர் முடிச்சிரட்டும். ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட் நம்முடைய ஜூரிஸ்ப்ருடன்ஸ் என்னன்னா சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும். இவர் என்ன சொல்றாரு நீதியரசர், இல்ல நீங்க கொடுக்கல, அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க கொடுக்கல. இப்ப ப்ராசிக்யூஷன் வந்து அவர்களுடைய வழக்கை வந்து ப்ரூஃப் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ல சொல்லியிருக்காங்களான்னா இல்ல. இப்ப ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்து என்னால சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இப்ப சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க, இந்த சொத்துக்கள் வந்து அவருடைய துணைவியார் பேர்ல வாங்கியிருக்காங்க, ஆனா வந்து அவர் வந்து இது கொடுக்கலன்றாங்க. இந்த வழக்குல வந்து ப்ராசிக்யூஷன் வந்து எதை ப்ரூவ் பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு பணம் திரு பொன்முடி அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணவே இல்ல ப்ராசிக்யூஷன். அப்புறம் எப்படி இந்த ப்ராசிக்யூஷன் நிக்கும்? இது சட்டம் கிரிமினல் லா தெரிஞ்சு இது இந்த சொத்து குவிப்பு வழக்குகளை நடத்தியவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அடுத்த இதுக்கு என்ன போயிட்டாரு நீதியரசர் என்ன சொல்றாரு, இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம், அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றாரு. இது வந்து ஒரு புது வகையான ஜூரிஸ்ப்ருடன்ஸா இருக்கு. சோ உச்சநீதிமன்றம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இதுல வந்து இந்த தீர்ப்பை மாற்றும் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் 30 நாட்கள் கால அவகாசம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் இன்றைய நிலவரப்படி தன்னோட அமைச்சர் பதவியை அதே போல எம்எல்ஏ பதவியை அத்தனை இழந்திருக்காரு பொன்முடி. இது திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் தானே? ஆனா ஐயா அதுதான் சொல்லிட்டேன். இப்போ அண்ணனுக்கு வந்து இது பெருத்த பின்னடைவு வந்து ஒரு கடந்த 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து திராவிட அரசியலிலே சிறப்பாக இருந்து ஒரு சிறந்த பேச்சாளர், திராவிட கருத்தியல்களை வந்து அருமையாக சொல்லக்கூடியவர். இப்போ இந்த ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து ஒரு கூர்த்தீட்டிய அந்த விமர்சனங்களை வைத்துக் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அண்ணன் பொன்முடி அவர்கள். அதனாலதான் என்ன பண்ணிச்சு, அமலாக்கத்துறை வந்து கூப்பிட்டு வச்சு அவர் 72 வயதுக்காரர் என்பதையும் மறந்து நைட்டு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் வைத்து சித்திரவதை செய்தது. திருப்பியும் வாங்க அப்படின்னாங்க. என்ன வழக்குனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்குல நீங்க வாங்க போங்கன்னு சொல்லி சித்திரவதை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்போ சில விஷயங்களை வந்து நம்மால இங்க வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் புரிந்து கொள்வார்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். எதனால வந்து நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அறிந்து அந்த அறிதல் இருக்கிறது, அந்த புரிதல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது அப்படின்றது முக்கியமான இன்னொரு முக்கியமான கருத்தை வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன் ராஜா திருவேங்கடம். என்ன அப்படின்னா, என்ன ஒரு வேதனையான விஷயம், மன வருத்தத்தை ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், என்ன வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து உத்தமர்கள் போல கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மேல குற்றத்தை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நீதி பரிபாலன முறையினுடைய முதுகெலும்பு யார் அப்படின்னா கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் தான். அவங்க எல்லாரையும் போற போக்குல மேனிபுலேட் பண்ணி வாங்கிட்டாங்க. இது இப்படி பண்ணிருக்க முடியுமா, அதை அப்படி பண்ணிருக்க முடியுமா என்று சொல்லி அவர்கள் மீது தொடர்ந்து களங்கத்தை கற்பிக்கிறார்கள். எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, எத்தனையோ நண்பர்கள் வந்து கீழமை நீதிபதிகளாக இருக்கிறார்கள். கீழமை நீதிபதிகள் தான் உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளா வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் செஷன்ஸ் ஜட்ஜஸ் மட்டும்தான் ஒரு ரிகரஸ் ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன். ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் செக், அதற்கு பிறகு இன்டர்வியூ ப்ராசஸ். இந்த இன்டர்வியூ இந்த எல்லாத்துலயும் கடந்தால்தான் ஒருத்தர் செஷன்ஸ் ஜட்ஜ் ஆக முடியும். இப்படிப்பட்டவர்கள் மீது இப்படி வந்து ஒரு சிறப்பான முறையில தேர்வு செய்யப்பட்டவர்கள் மீது போற போக்குல அப்படியே வந்து இது இப்படி பண்ணிட்டாங்க, அது அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அரசியல் தலைவர்களிலிருந்து முன்னாள் நீதிபதிகள் வரை இப்படிப்பட்ட அவதூறுகளை நீதிமன்ற நீதிபதிகள் மீது பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞராக இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது. இந்த ட்ரெண்டுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம்? ஐயா, நாங்களா பெயில் பெட்டிஷன் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண முடியும்? கீழமை நீதிபதிகள் என்ன பண்றீங்க, நீங்க ஏன் தள்ளி விடுறீங்க, நீங்க வந்து எல்லா பெயிலையும் நீங்களே பாருங்க, நீங்களே முடிச்சு விடுங்க எல்லா பெயிலையும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதி அரசர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா
உடனே அவர்கள் மீது இப்படிப்பட்ட அவதூறை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாவது ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு, அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருன்னா நாளைக்கு அது பேப்பர்ல வருது, ஒரு அவுட்லெட் இருக்கு. ஆனா கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய டென்யூர், அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ன, ஒர்க் கண்டிஷன்ஸ் என்ன, எப்படிப்பட்ட பணிச்சுமையில அவங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்பர் செய்யப்படுகிறார்கள். எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான், பர்சனல் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இப்படிப்பட்ட களங்கத்தை சுமத்துவதை முன்னாள் நீதியரசர்கள் முதல்ல நிறுத்தினோம். டிவியில இது கிடைக்குதுன்னு அவரு தவறு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போற போக்கில அவதூறை வீசுகிறார்கள். இதை நிறுத்த வேண்டும். அப்ப கேக்குற அமித்ஷா எப்படி தீர்ப்பு வாங்கினார்? அண்ணாமலை சொல்றாரு மேனிபுலேட் பண்ணி வாங்கிட்டாங்கன்றாரு. அப்ப அமித்ஷா எப்படி தீர்ப்பு வாங்கினாரு? அமித்ஷாக்கு தீர்ப்பு கொடுத்தது யாரு? ஒரு என்ன கொடுமை அப்படின்னா, என்ன கொடுமைனா அந்த தீர்ப்புக்கு மேல அப்பீலே போல யாருமே. ஆனா பாருங்க, அதை யாரும் சுவமோட்டோ எடுக்கவே இல்லை. திரு சங்கராச்சாரியார் அவர்களை விடுதலை செய்தது யாரு? ஒரு கீழமை நீதிமன்ற நீதிபதி தான். அவர் மேல இப்படிப்பட்ட விமர்சனம் வந்துச்சா? அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் விமர்சனம் வந்துச்சா? வரலையே. அந்த கேஸை யாராவது சுவமோட்டோ எடுத்தாங்களா, விசாரிச்சாங்களா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரிகிறது, இதுல என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு தெரிகிறது என்ன நடக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல என்ன நடக்கிறது என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி சார், வரேன் சூர்யா, உங்ககிட்ட தான். சரவணன் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம் அதே தான் ரவீந்திரன் சொன்னதும் கூட. அதாவது இது பொன்முடிக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான். ஆனால் அதே நேரத்தில் திமுகவுக்கு எந்த விதமான பின்னடைவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விதமான பார்வை. இன்னொன்று, எடப்பாடி சற்று முன்னாடி பேசியிருக்காரு, இன்னும் கூட பல அமைச்சர்கள் கைதாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது இது ரெண்டையும்? அதாவது நீங்கள் இது ஒரு அவர் பொன்முடி என்பவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவருக்கு கூட ஒரு தனிப்பட்ட முறையில் பின்னடைவு அப்படிங்கிறத கூட நான் அதை ஏற்றுக்கல. ஏன்னா ஒரு தீர்ப்பு தான் வெளியே வந்திருக்கு. பட் அந்த தீர்ப்பின் உள்ளடக்கத்திற்குள்ள அவர் நியாயமான தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பின்னால் பல அரசியல்கள் இருக்கிறது என்றுதான் அண்ணாமலை பேசியதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அண்ணாமலை பேசுறது தான் நான் சொல்கிறேன். நான் தீர்ப்பை உள்நோக்கம் கற்பிக்கலை. அண்ணாமலை சொன்னதிலிருந்து இதுக்குள்ளே ஏதோ ஒரு விவகாரம் நடந்திருக்கோ அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரெண்டாவது, அவர் பொன்முடியை பொறுத்த மட்டும் அமைச்சர் ஒரு பதவி அப்படிங்கிறது தான். இப்போ அவர் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்துலாம் எடுக்க மாட்டாங்கல்ல, அவர் அதில் தானே இருப்பார். மக்கள் மன்றத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார். அரசு பிரதிநிதி என்ற முறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி அவர் இல்லை. ஒன்று. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வழக்கு இது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ சமீபமாக ஆளுநர் செய்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்குறீங்கல்ல, ஆளுநர்கிட்ட வழக்கு பதிவு செய்வதற்கு மாநில அரசாங்கம் எவ்வளோ அனுமதி கேட்டிருக்கு, ஏன் அவர் அனுமதி கொடுக்கல, இந்த அரசு அனுமதி கேட்டிருக்கிறது, எங்கள் அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று இந்த அரசு அனுமதி கேட்கிறது, ஆளுநரே நீங்கள் உடனடியாக அனுமதி கொடுங்கள், தைரியம் இருந்தால் நாங்கள் சந்திக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காரா? அவரே கொடநாடு கேஸுன்னு சொன்னோன்னா தொடர்நடையில் நிற்காரு. கொடநாடுன்னு சொன்னாலே தொடர்நடுங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசலாமா? ஊழலை பற்றி பேசலாமா? அவர் மாமனார், அவர் விவகாரம், அவர் எடுத்த விவகாரத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விவகாரம் இருக்குது. ஓபிஎஸ் மேலே, இபிஎஸ் மேலே, அந்த அமைச்சர்கள் ஏராளமானவர்கள் மேலே இருக்குது. ஏற்கனவே அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. எனவே அண்ணன் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுக இதை பேசுவதற்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு அதற்கு ஏன்னா அவர் சொல்லணும்ல, ஆளுநரிடம் மாநில அரசாங்கம் முறையிடுகிறது, எங்கள் அமைச்சர்கள் மீது வழக்கு, எங்கள் அமைச்சர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் மேலே எந்த விதமான இது இல்லை, தைரியம் இருந்தால் நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமி நாளை காலையில் அறிக்கை கொடுக்க மாட்டார், பேச மாட்டார். ஏன்னா தெரியும் எல்லாரும் என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. அது மக்கள் மன்றத்தில் விவாத பொருளாக தேர்தல் களத்திலேயே மாறி இருக்கிறது. அது தங்கமணியாக இருந்தாலும் சரி, செல்லமணியாக இருந்தாலும் சரி, எல்லா மணி மேலேயும் பிரச்சனைன்னு சொல்லி தான் என்ன செஞ்சது, மணி பிரச்சனை தானே எல்லாமே.
எல்லா மணிகளும் மணிகளாக மாறி நின்றாங்க அப்படிங்கிறதான சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வைத்த குற்றச்சாட்டுகளும் கூட. ஆக இந்த பிரச்சனையில் பொன்முடியோ அல்லது திராவிட முன்னேற்றக் கழகமோ இதெல்லாம் ஒரு புறம் வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதாக இல்லை. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி இவங்கெல்லாம் சொன்ன அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதன்பால் இப்படி மக்கள் பிரதிநிதிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதனுடைய பின்னணியில் ஊழலை தடுப்பதற்கு ஜெயலலிதாவோ அல்லாட்டி அவர்கள் தண்டனை சசிகலா அவர்களோ, சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க போகிறதுக்கு அந்த அம்மாவை பதவியேற்க விடாமையே ஒரு ஆளுநர் வரமாட்டேங்கிறாரு. திடீர்னு அந்த வழக்கின் மேலே ஒரு தீர்ப்பு, எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் மாறுகிறது. அண்ணாமலை இது அப்போ அண்ணாமலையினுடைய பாணியில் இது மேனிப்புலேட் செய்யப்பட்டதா? சசிகலா உள்ளே சென்றது ஏன் அந்த அம்மா முதலமைச்சர் ஆக உள்ள? சரி, அந்த அம்மா முதலமைச்சர் ஆயிட்டே ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டியதானே? இதெல்லாம் இருக்குல்ல, ஏன் அதை தடுத்தாங்க? அப்போ பாஜகவோ அதிமுகவோ நீங்கள் இப்போ ஊழலை பற்றி அவர்கள் பேச முடியாது. ஏன்னா கர்நாடகாவில் 40% ஊழல் கட்சியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு பேர். அப்படித்தான் இன்றைக்கி ஆட்சியை இழந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆக இந்த மாதிரியாக பாஜக அதிமுக இதை பற்றி பேச முடியாது. ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனைகளை திமுக கொண்டு செல்கிறது, துணிந்து பேசுகிறது. ஒரு அரசியல் பின்புலம் என்று அதிமுக திமுக என்ற நிலை மாறி அதிமுக இன்றைக்கு அது தன்னை காவு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு அரசியல் நடைமுறையிலிருந்து இவர்கள் சீறிக்கொண்டிருக்கிறார்கள். மத்திய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் மோடி கூட்டணியாக அது இருக்கிறதா இல்லாட்டினாலும் அது இடி கூட்டணியாக ஒன்று சேர்ந்திருக்கிறது. 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா கொள்ளையடித்தவங்களெல்லாம் அந்த மிஷினுக்குள்ளே போட்டு புனிதர்களாக காட்டி கொண்டிருக்கிறாங்க. மோடியினுடைய கூட இருக்கிறவங்கெல்லாம் யார்? ஊழல் குற்றச்சாட்டு எவ்வளோவெல்லாம் பண்ணவங்க, அவர்கள் பேர்லாம் ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா? சாரதா சிட்ஃபண்ட் மோசடியில் ஈடுபட்டார் அந்த சுவேந்த அதிகாரி, அவர் இன்னைக்கு அவர் கூட கூட்டணியில் இருக்கிறாரு. யார் மேலேயும் அதான் பாஜக இப்போ ஊழலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஊழல்னா தண்டிக்கப்படணும், பொன்முடி தவறு செய்தால் தண்டிக்கப்படட்டும், சட்ட ரீதியாக தண்டிக்கப்படட்டும். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஊழல் பண்ணுறாங்க அவங்கள தண்டிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி பேச வருபவர்கள் தாங்கள் முதல்ல எப்படி இருந்தோங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ திமுக இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக அது எதிர்கொள்ளும். பொன்முடிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இதிலிருந்து அவரை சரி செய்வது என்பது திமுகவை தன்னை சரி செய்து கொள்ளக்கூடியது. அதே நேரத்தில் திரு சரவணன் அவர்கள் சொன்னது மாதிரி திமுக மேலே கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக இந்த புகார்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலில் இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அந்த அரசியலில் இருந்து தான் அண்ணாமலையும் மேனிப்புலேட் பண்ணப்பட்டதாக என்று எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த அரசியலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரைட், சீனிவாசன் ரொம்ப நேரமாக குறுக்கிட்டீங்க, சேர்த்து சொல்லுங்க. அதாவது தீர்ப்பு அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் வந்திருக்குது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நேரத்தில் இன்னும் பல அமைச்சர்கள் உள்ளே போவாங்கன்னு எந்த அடிப்படையில் எடப்பாடி பேசியிருக்காரு? இல்லை, அதாவது தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டுகள் அதிகமாக வர்ற அந்த ஒரு சூழல், திமுக அரசு அமைச்சர்கள் மீது வைக்கப்படுகிற கருத்து, இதையெல்லாம் உள்நோக்கி தான் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இந்த கருத்தை வைக்கிறார். அண்ணே சொல்கிறார், எடப்பாடியார் குறை சொல்கிறதுக்கு ஒன்று அவருக்கு முகாந்திரம் இல்லை, அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. எந்த நீதிமன்றத்தில் திமுக அரசால் தொடர்ந்தப்பட்ட வழக்கில் இதுவரை அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார் மேலே நிரூபிக்க முடிஞ்சுது? எந்த குற்றமும் இல்லை. இப்போ டெண்டர் வழக்கு கொடுத்தாங்க, நீதிமன்றமே அதை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு முகாந்திரம் இல்லாத வழக்குகளை எடப்பாடியார் மேலே சுமத்தி எப்படியாவது கொடநாடு வழக்கை சொல்கிறாங்க, தொடநடுங்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் நேர்மையாக சந்திக்கிறார், எந்த வழக்காக இருந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்போ இதை வச்சு பூச்சாட்டி காட்டுறது, மக்கள் நல்ல தெளிவாக இருக்கிறாங்க சார். அதாவது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரவணன் சார் சொன்னார்ல, அதாவது ஒரு தீர்ப்புக்கு நீதிமன்ற நீதிபதிக்கு விமர்சனம் வைக்கிறாங்க, அதெல்லாம் இப்படி சாதாரணமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அந்த வேலையை நாங்கள் செய்யலை, நீங்கள் தான் செய்கிறீங்க. இப்போ நீதியரசர் ஜெயச்சந்திரன் மேலேயே நீங்கள் சட்டத்துறை செயலாளர் இருந்தாலும் ஒரு சந்தேக பார்வை நீங்கள் தான் வச்சிங்க, நாங்கள் வைக்கல. அப்போ நீதிமன்றங்கள் இருக்கின்ற சந்தேகத்தை மறு ஆய்வு செய்ய சொல்லி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் இவருக்கு ஏன் நாங்கள் இதை சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொன்முடிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கலைஞர் ஐயா அவருக்கு பக்கத்திலே பார்த்தவர், அதை தொடர்ந்து திமுக தாங்க. இல்லை, இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அமைச்சரை எந்த அளவு பொன்முடியை நெருக்கமாக இருந்தாருங்கிறது தெரியும். அப்போ இவர் அட்ராசிட்டி பண்ணார், அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஆளுநரை கூட போயாடினார்.
அப்போ இந்த அளவு மக்களை ஓசின்னு சொல்லி இழிவாக பேசுகிற இந்த அமைச்சர் வந்து யாரும் கண்டிக்கலை. அப்போ இவருக்கு நீதிமன்றத்தில் வந்து இவர் தண்டிக்கப்பட்டாருன்னா இது வந்து திமுகவுக்கு இந்த இமேஜ் வராதுன்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? திமுகவுக்கு நெருங்கிய ஒருவர், குடும்பத்துக்கு உறவாக இருந்த ஒருவர் அமைச்சராக இருக்கிறாரு, முக்கிய பவர்ஃபுல் அமைச்சர். அவர் குற்ற வழக்கில் இன்னைக்கு வந்து தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அது திமுகவுக்கு தானே பாதிப்பு. திராவிட மாடல் சொல்கிற இந்த திமுக அரசுக்கு தானே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். என்னதான் சரவணன் உங்ககிட்ட ஏதோ கேட்க விரும்புறாரு. சரவணன் ஏதோ உங்ககிட்ட கேட்க விரும்புறாரு. சீனிவாசன், சரவணன் உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? சரவணன். இல்ல இப்போ இது என்ன செல்வி ஜெயலலிதா மாதிரி என்ன சொத்தை ஏதாவது அடிச்சு புடுங்கினாங்களா? இல்ல அமிர்தாஞ்சன் பில்டிங்க வந்து ஆளை வச்சு அடிச்சு காலி பண்ணாங்களா? இல்ல வந்து கொடநாடு எஸ்டேட் வந்து இருக்கிற அந்த இறந்தவர்களை வந்து மறைந்தவர்களை பத்தி நம்ம பேசுறது ஒரு அநாகரிகங்களா? நீங்க அதையே திரும்ப சொல்றீங்க. புரட்சி தலைவி அம்மா மேல வந்து 50 லட்சம் நீங்க ரூபாய் வந்து அவங்க இறந்ததுக்கு பிறகு இந்த வழக்கு அவங்களே தள்ளுபடி பண்ணதுக்கு 50 லட்சம் ரூபாய் கணக்கு காமிக்கல. பேசுறது ஒரு அண்ணன் அநாகரிகமான பொன்முடி மேல கிடையாது. அப்ப நாங்க வந்து சொல்லலையே அதிமுக முதலமைச்சர் கலைஞர் மேல நாங்க செலுத்தல, நாங்க சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அது வந்து ஒரு அநாகரிகமான செயலை வந்து திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க. சட்ட ரீதியா இன்னைக்கு பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்காருங்கிறத நீங்க வந்து விட்டு கொடுக்குறீங்க. அது இல்லைன்னு சொல்றீங்க. அது உங்களுடைய விருப்பம். அது மேல்முறையீடு பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை. அதுல தலையிடல. ஆனா மறைந்த ஒரு தலைவரை வந்து நீங்க தள்ளுபடி செய்யப்பட்ட நீதிமன்றத்தால் விலக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு வழக்கு வந்து என்ன நடந்திருக்கு? நீதிமன்ற தீர்ப்பு என்ன? ஒரு அமைச்சர் உள்ள இருக்காருங்க, புழல் சிறையில் ஒருத்தர் இருக்காரு, புழல் சிறையில் ஒருத்தர் இருக்காரு. வழக்கு இல்ல இது, அந்த வழக்கு கிடையாது. இது வந்து 55 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காங்க. அந்த சொத்து வந்து நீங்க வந்து அதனுடைய போக்கு, நீங்க சொல்லி வாக்கு கேட்ட விதம், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விதம்லாம் மக்கள் பாக்குறாங்க. நீங்க போங்க திருநெல்வேலி, தூத்துக்குடியில போய் பாருங்க, திமுகவுல எப்படி இமேஜ் இருக்குன்னு போய் பாருங்க. இது வந்து பொன்முடியுடைய சொத்து அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்றாரு. அது ஏற்புடையதல்ல. உச்ச நீதிமன்றத்துல போய் அதற்கு தீர்வு காண முடியும்னு சொல்லி சொல்றோம். செல்வி ஜெயலலிதாவுடைய வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல தெளிவாக இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சார் இப்ப வாங்க சார், இப்ப வாங்க, இப்ப வாங்க, ஒரு மறைந்த தலைவரை பத்தி ஏன் பேசுறீங்க? இப்ப வாங்க, இப்ப கரண்ட் அரசியலுக்கு வாங்க சார். திமுகவுடைய திராவிட மாடலுக்கு வந்து ஒரு புத்தகம் ஏற்பட்டிருக்கு பொன்முடியால, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க 2016ல போய் பேசிட்டு இருக்கீங்க, 2023 24 வந்து திராவிட மாடலை பத்தி இப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க சார். நீதிமன்றத்தால தொடர்ந்து நீங்க தான் வந்து எச்சரிக்கப்பட்டீங்க. திமுக வந்து இடிஞ்சு விழுந்துச்சு, தொடர்ந்து எச்சரிக்கப்படுகின்ற ஒரு அரசு. அதுக்கு பதில் சொல்லுங்க. 1000 கோடி ரூபாயை வந்து சென்னைக்கு செலவு பண்ணான்னு சொல்லி மார்த்தட்டி பேசினாரு. நீங்க சொன்ன பிறகு சொன்ன 3 மாசத்துல பெய்த மழை பிரியன் குறிக்கிறார். ஒரே நிமிஷம் சரவணன் ஒரே நிமிஷம் பிரியன் குறிக்கிறார். பிரியன் பாதிக்கப்பட்டாரு. இதுதான் வந்து அதிமுக செய்யக்கூடிய ஊழல். சீனிவாசன் சரவணன் கொஞ்சம் இருங்க. பிரியன் குறிக்கிறார். இருங்க, விசாரணை முடிந்து தக்க தீர்ப்பு வரும். சார் பிரியன். சரவணன் சார் கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருக்கு சார். சார் அதாவது இந்த மாதிரியான வழக்கு தீர்ப்பு விஷயங்களில் வந்து பழைய கேசஸை வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஜெயலலிதா கேஸுன்றது சொத்து குவிப்பு வழக்கில் வந்து ஒரு மைல்ஸ்டோன் கேஸ். அது ஆக்சுவலாக அதை வந்து எல்லோருமே குறிப்பிடுவது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதனால் குறிப்பிடுறதுனாலேயே வந்து மறைந்த தலைவருக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லீகல் இது ஜட்ஜ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பல பழைய தீர்ப்புகளெல்லாம் குறிப்பிட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. எல்லாரும் உயிரோடு இறந்துருப்பாங்க, பல பேர் இறந்து போயிருப்பாங்க. அதனால் ஜெயலலிதாவோட பேரை வழக்கை குறிப்பிட்டு பேசுகிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது. அந்த மாதிரி யாரும் இகழ்வாக பேசுவதாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து மைல்ஸ்டோன் கேஸு, அதை பற்றி பேசியே தெரியணும். ரெண்டாவது, கீழமை நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அண்ணாமலை சொல்கிறார், கரெக்டு. ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தோட நிலைமை என்ன? அந்த தீர்ப்புகள் எவ்வளோ விமர்சிக்கப்படுகின்றன? 370 தீர்ப்பு. ஃபாலி நரிமன் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அட்வொகேட்டு அவர் என்ன சொன்னார்? கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்குது, ஃபெடரல் சிஸ்டத்தையே ஆட்டிடும் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை விமர்சிக்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி வந்து உடல்நிலை காரணமாக அங்கே போனார், பெயிலுக்காக போனார்.
அப்போ அங்கே ஒரு நீதிபதி என்ன சொன்னாங்க, நான் கூகுளில் பார்த்தேன், இந்த நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம், அதனால் பெயில் கிடையாதுனார். யாராவது எந்த நீதிபதியாவது கூகுளில் பார்த்து மருந்து சாப்பிடலாம் பெயில் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா? உண்மையிலேயே நீங்கள் வந்து உடல்நிலை உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எய்ம்ஸுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அந்த மேட்டரை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு ரெஃபர் பண்ணி டாக்டர்கள் கருத்தை கேட்டு, நான் கேட்டேன், டாக்டர்கள் கருத்தை கேட்டேன், இது நீங்கள் மருந்து சாப்பிட்டு க்யூர் பண்ணிக்கலாம், இதுக்கு நீங்கள் பெயிலில் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம். கூகுளில் பார்த்தா அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டே சரி பண்ணலான்னா அது எந்த இடத்துல எடுத்துக்க முடியும், எந்த விதத்தில் அதை நம்ம எடுத்துக்க முடியும்? இன்னொரு பாயிண்ட்டு, அதாவது இந்த சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், துஷ்யந்த் தவே வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் நினைக்கிறேன், அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சீஃப் ஜட்ஜுக்கு முன்னாடி வச்சார் சுப்ரீம் கோர்ட்டில். அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள், ஊஃபா, அப்புறம் இந்த மாதிரி பிஎம்எல்ஏ, இந்த ஜாமீன் கேட்குற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட பெஞ்சுக்கு முன்னாடி போகிறது. ஆக்சுவலாக குறிப்பிட்ட பெஞ்சுக்கு முன்னாடி போகிறது. அந்த பெஞ்சுக்கு முன்னாடி எப்படி போகுது, அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த தவே வச்சார் முன்னாடி. சீஃப் ஜட்ஜி ஒத்துக்கலை. அப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே சில ஜட்ஜுகள்கிட்ட சில கேஸுகள் போகிறத பற்றி அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸே சில சந்தேகங்களை கலப்புறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கீழமை நீதிமன்றங்களை வந்து குறை சொல்கிறீங்களே, அவர்கள் தான் முதல்ல வந்து ஆவணங்கள்லாம் பரிசீலிக்கிறாங்க. அவர்கள் வந்து தவறு செய்தால் வந்து மாட்டிக்கொள்வார்கள். அதனால் முழுமையாக ஆவணங்களை பரிசீலனை செய்து முழுமையாக சாட்சிகளை விசாரிப்பது வந்து ட்ரையல் கோர்ட் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் மேலேயே இவ்வளோ சந்தேகங்கள்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றங்களை பற்றி அண்ணாமலை பேசுவதற்கான அவர் எந்த அடிப்படையில் அதை பேசுகிறாரு தெரியல, எந்த முகாந்திரத்தோடு அதை பேசுகிறாரு தெரியல. அதனால் அவர் இதையும் வந்து அவர் நோட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. ரைட் சார். ரவீந்திரன் சார், இப்போ வந்து அவர் பதவி இழந்த உடனே அவர் வகிச்சிருந்த பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ராஜா கண்ணப்பன்ட்ட கூடுதலாக உடனடியாக மாற்றி வழங்கப்பட்டிருக்குது. இது எப்படி போகும், அடுத்தடுத்து இது எப்படி போகும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இதில் இது வந்து எந்த பெரிய டிராஸ்டிக் பெரிய சேஞ்சஸும் ஒன்றும் ஏற்படுத்தாது. நார்மலாக இருந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். மேலும் ஒரு நீதிபதியின் தீர்ப்பு மக்கள் தீர்ப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் 91 to 96 வந்து ஓப்பன் கரப்ஷன், பிளாக்ரன் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்லாம் இருந்தது. அதோட தீர்ப்பை 96 மக்கள் கொடுத்தாங்க. அது ஜெயலலிதா அம்மையாரே பர்கூரில் தோல்வி அடைஞ்சாங்க. 4 இடங்கள் தான் அவங்க வெற்றி பெற முடிஞ்சது. அது மல்டிபிள் ரீசன்ஸில் அவங்களோட அராஜகமும் மோசமான ஒரு ஆட்சியும் ஒரு காரணங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அதற்கு பிறகு அது தொடர்பான எந்த இதுவும் மக்கள் மத்தியில் எந்த இம்பேக்டும் ஏற்படுத்தலைங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. அதே மாதிரி தான் லாலு யாதவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு எலெக்ஷனில் அவர் தோக்குறாரு. ஏற்கனவே அவருக்குள்ள ஒரு ஊழலை திரும்ப அதை கொண்டு வரும்போது தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிற ஒரு புள்ளி தான் 2015ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டு ஃபோடர் கேஸில் அவர் கன்விக்ட் ஆகிறார். என்றாலும் 2015 அவரும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து அந்த வெற்றியை பெற்றாங்க. அது பிறகு நிதிஷ்குமார் பிஜேபிகிட்ட வந்து ஆட்சி மாறிச்சு பீகாரில். அது வேறு விஷயம்னாலும் கூட மக்கள் மத்தியில் அந்த இஷ்யூ வந்து 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போனால் அது ஒரு டெட் இஷ்யூவாக தான் ஆகி போகுது. அது ஜெயலலிதாவோட அந்த டிஃபீட் 96ஓட ஜெயலலிதாவுக்கு அந்த இஷ்யூ டெட் இஷ்யூ ஆனதுனால தான் 2001 ஒரு பெரிய அலையன்ஸை கிரியேட் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் வர முடிஞ்சது. அந்த அலையன்ஸ் கிரியேட் பண்ணி வரும்போது கூட அவங்க 2 கேஸில் கன்விக்டாக தான் இருந்தாங்கங்கிற உண்மை. அதே மாதிரி இதுவும் வந்து எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் இதுவோ அல்லது செந்தில் பாலாஜி இஷ்யூவோ பெரிய மேட்டர் இல்லைங்கிறதா என்னோட ஆணித்தரமான கருத்து. ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை அப்ப மக்கள் பெருசா இல்ல ஊழல் மக்கள் இல்லையே 96 ஜெயலலிதாவை தண்டிச்சாங்கன்னு சொல்றேன். ஜெயலலிதாவே டிபீட் பண்ணாங்கன்னு சொல்றேன். அது கண்ணுக்கு எதிராக தெரியுது. அவங்க அராஜகமும் ஊழலும் சுப்பிரமணிய சாமி சேசன் எல்லா விஷயங்களும் இருக்குது. மக்கள் அதுக்குள்ள கோபத்தை காட்டுறாங்க. ஒன்ஸ் அதை கோபத்தை காட்டிட்டாங்கன்னா இன்ஷார்ட் 5 ஆண்டுகளுக்கு உள்ள ஒரு ஆட்சிக்கு என்ன ரேட்டிங்கோ அதுதான் அதிமுக தரப்பு இந்த தீர்ப்புக்கு பிறகு திரும்ப சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து இது திமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறது தான். இல்ல ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடிக்கு அதிமுக வேற, எம்ஜிஆருக்கு அதிமுக வேற, செங்கோட்டையன் திண்டுக்கல் மாதிரின்னு ஈரோடு கிழக்கு சொன்னார். அப்ப நான் தான் சொன்னேன், அண்ணே இது தோத்து போன கட்சியில போல உடனே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க சொல்லதான் செய்வாங்க. அது அவங்க எதிர்கட்சி, இது அவங்களோட வேலை. அதுதான் நம்மளோட பார்வை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு மக்கள் ரேட் பண்றாங்க. அதுதானே தவிர முந்தைய காலகட்டத்தில் உள்ள ஒரு வழக்கு வந்து என்ன அக்யூட்டல் ஆனாலோ கன்விக்ட் ஆனாலோ அது எலக்ட்ரேட்ஸ் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது என்னோட கருத்து. சீனிவாசன் இதுக்கு என்ன பதில்? இது வந்து தேர்தலெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் ரவீந்திரனோட பார்வையா இருக்குது. உங்களோட பார்வை இதில் நிறைவா சுருக்கமா? இல்லை, அதிமுக எல்லா காலத்திலையும் சோதனைகளை சந்திச்சிருக்குது. ஆனால் அதிமுகவாக தான் இருக்குது. எத்தனை பேர் துரோகிகள் வெளியில் போனாலும் அதிமுக ஒருவர் குடையின் கீழே தான் இருக்குது. புரட்சித் தலைவர் இன்னைக்கு அண்ணன் 3வது அத்தியாயமும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக சிறப்பாக போயிட்டு இருக்குது.
புரட்சி தலைவி அம்மாவை வந்து திமுகவினுடைய அந்த வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியது மக்களுக்கு தெரியும். அதனால தான் மக்கள் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தாங்க. திமுகவினுடைய சதிங்கிறது தெரிஞ்சு தான் அதிமுகவுக்கு அம்மாவினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சதின்னு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை திமுக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரீங்களா? வெற்றியை கொடுத்தாங்க. இது திமுகவினுடைய இது வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இது வந்து செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், தெய்வ இவங்களுடைய பின்னடைவு திமுகவிற்கு தான். அதிமுகவுக்கு ஒரு நாளும் இந்த வழக்குகள் திமுக போட்ட பொய் வழக்கு தாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிரியன் குறிக்கிறாரு. பிரியன் சுருக்கமா நிறைய பறவை எடுத்துக்கிறேன். பிரியன் சார், இல்லை ரொம்ப சுருக்கமாக தான் சொல்கிறேன். எடப்பாடி வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற விஷயம் தவறு. கடைசியாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த டெண்டர் கேஸில் வந்து டிவிஎஸ்சி வந்து சப்ஸ்டான்ஷியலாக மெட்டீரியல் இருந்தால் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் தான் கடைசியில் அவங்க முடிச்சிருக்காங்க. இன்னொன்று, கீழமை நீதிபதிகள் பற்றி ஒரு விஷயம் வரும்பொழுது, வேலூரில் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, பொன்முடி கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த ஜட்ஜு வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, உங்கள் தரப்பை சொல்கிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் தரோம், நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் உங்கள் அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணுங்கன்னு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, 28 வருஷம் கிட்டத்தட்ட என்னோடய சர்வீஸு, என்னோட டோட்டல் சர்வீஸையே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நீதியரசர் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் பொன்முடி கேஸில் வந்து அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அவர் சட்ட ரீதியாக அதை சந்திப்பார். அதாவது திமுகவுக்கு பின்னடைவான்னு இருக்கிற பார்ட்டி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிமுக திரும்ப அதே வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. திராவிட மாடல் அரசுக்கான திராவிட மாடல் என்பது இவங்களுக்கு ஏன் கசக்குது? இவங்க அப்படின்னா அண்ணா திராவிடங்கிற கட்சி எடுத்துட வேண்டியதானே? அதுதானே சொல்றாங்க அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு. அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சுட்டு போங்களேன், இல்லை அத்வானி முன்னேற்ற கழகம்னு பேர் வைங்க. திராவிட மாடல் அரசுக்கு இந்த 2 ஆண்டு கால ஆட்சிக்கு இந்த வழக்குக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? திராவிட மாடல் என்ற சொல்லு உங்களுக்கே அவ்வளவு கசக்குது. திராவிட மாடல்னா நீங்களும் சேர்ந்து தானே, உங்களுக்கே அவ்வளவு அந்த சொல்லாடலையும் அவ்வளவு கசக்குது. திராவிட மாடலோடு இணைஞ்சு வாங்க, திராவிட மாடலோடு இணைஞ்சு வாங்கன்னு தானே சொல்றாங்க. நீங்க போய் நாங்க அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்கோம்னா யார் தடுக்க முடியாது? அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்காதீங்க, உங்க கட்சியை பாஜக தோல்வி அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதிமுக செய்ய வேண்டிய வேலை தமிழ்நாட்டில் முதல்ல பாஜகவை தோக்கடிக்கிறது தான். அந்த கடமையை முதல்ல செய்யுங்க. அதான் திராவிட மாடல். அதை முதல்ல செய்யுங்க. அதை விட்டு போட்டு எதாவது பேசிக்கிட்டு உட்காந்து அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கணும்னா முதல்ல எல்லாரும் விரும்புறாங்க. அதை முதல்ல காப்பாத்துங்க. முதல்ல நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க, அப்புறம் பார்ப்போம். அதை விட்டு போட்டு திராவிட மாடல் அரசு அதுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. வேற எண்ணத்தை நீங்க கொண்டு வந்து போறீங்க. நீங்க அண்ணாமலையை கொண்டாந்து உட்கார வைக்க போறீங்களா? மேனுப்புலேட் பண்றீங்களா? நீங்களும் பாஜகவும் அதிமுக மேனுப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உட்காந்து? திராவிட மாடல் அரசு இந்த 2.5 ஆண்டு கால அரசிற்கும் இப்ப நடந்திருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் மீதான இந்த வழக்கிற்கும் தீர்ப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழக்கில் அவர் உள்ள இருக்காரு, அதுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே இதெல்லாம் அப்படி இருக்கு. அதனால நீங்க வந்து அதிமுக சகோதரர் பேசும்போது திராவிட மாடல் அப்படின்னு சொன்னா வேணா நீங்க வேணா ஆரிய மாடல்னு சொல்லிட்டு போங்க, இல்லை உங்க அதிமுகவை வந்து ஆரிய முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சுட்டு போங்க, எங்களுக்கு என்ன கவலையா? திராவிட மாடல் என்ற சொல்லாடல் என்பது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க, இந்தியாவுக்கே ஒரு விடையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்பது அனைவருக்குமான வளர்ச்சி. திராவிட மாடல் என்பது பெண் விடுதலை. திராவிட மாடல் என்பது பகுத்தறிவு. திராவிட மாடல் என்பது சமூக நீதி. இந்த ஃப்ரேம்குள்ள தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அதிமுக சம்பந்தம் இல்லையா? பதில் சொல்லுங்க. திராவிட மாடல்லாம் என்னன்னு கேட்டுக்கிட்டு, திராவிட மாடல்லாம் என்ன நீங்களே சொல்லுங்களேன். திராவிட மாடல்னா என்னன்னு? நான் திராவிட மாடல் என்று புரிந்து கொண்டிருப்பது பகுத்தறிவு, சமூக நீதி, பெண் விடுதலை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இதைத்தான் திராவிட மாடல் சொல்றாங்க. இதற்கு எதிரானதா அதிமுக? அதற்கு சகோதரர் சீனிவாசன் பதில் சொல்லுங்க. சுருக்கமா சீனிவாசன், ஒரே வரியில பதில் எதிர்க்கா? இல்ல திராவிட மாடல்னு பேர் வச்சுட்டு இந்த அளவு வந்து மக்களுக்கான விரோத செயல்களை செய்கிற அமைச்சரை கண்டிக்காம இதுதான் திராவிட மாடலுடைய அடையாளம்னு நீங்க சொன்னீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார் உண்மையான திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தில் அத்துணை மக்களுக்கான நல்ல திட்டங்களை வழங்கியது அதிமுக அரசு தான். திமுக அரசு வந்து ஏமாற்றுகிறது தான். திராவிட மாடல் பேரை சொல்லி அமைச்சர்களை கூட கண்டிக்கலன்னா அது என்ன திராவிட மாடல் தான் நாங்க கேட்கிறோம். இது அமித்ஷா முன்னேற்ற கழகம் இல்ல சார்,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷாவுக்கு துணை போறதுக்கு நாங்க தயார் இல்ல. நாங்க தான் முதல்ல களத்துல யாரை எதிர்க்கணும், யாரை வந்து விரட்டணும்னு அதிமுக முடிவெடுக்கும். அது தேர்தல் காலத்துல பதில் இன்றைக்கு சொல்லுவோம். வரைக்கும் அதுவரை உங்களால காத்திருங்க. அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியலங்க. அண்ணாமலைக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் பயப்படுறீங்க? அமித்ஷாவுக்கு எதிராக நீங்க ஏங்க 143 பேர் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட சொல்றதில்ல சார். நீங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரி என்று வாதிடுவார்களா? அண்ணா இருந்தா அப்படி பேசுவாரா? அண்ணா பேரை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரி என்று பேசுவது அதிமுகவிற்கு அழகான்னு கேட்கிறேன். அதனாலதான் அது அதிமுக இல்ல, அது அதிமுக. அதிமுகனா நீங்க அது பேர் என்ன, சிங்கம்னு சொன்னா அசிங்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல மானம்னா அவமானம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திமுகனா அதிமுகன்னு இருக்கு. அதிமுகன்னு சொல்லுங்க, அதிமுகன்னு சொல்லாதீங்க. நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.